பார்கவா யார சொல்றாரு? தத்தாத்திரேயர் பரசுராமர்கிட்ட சொல்றாரு. ஜனகர் கூறியபடி அந்த ஆத்ம ரூபிணியான சம்வித் பொருள்கள் அன்ற என்று நிரூபிக்கப்பட்டனல். அதாவது ஆத்மாவானது மற்றவற்றை அனைத்தும் அறிவதைப் போல அறியப்பட முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு போன அத்தியாயத்தில் நிரூபிக்கப்பட்டது. இப்ப நீங்கள் என்னை பார்ப்பது போல உங்களுடைய கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ போனையோ பார்ப்பது போல ஆத்மாவை பார்க்க முடியாது, அறிய முடியாது அப்படிங்கறத தான் நிரூபிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அது அறியக்கூடியதுதான். இந்த மாதிரி அறிய முடியாது. வேற எந்த மாதிரி அறியறது? இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வழிகளையும் பயன்படுத்தினால் அது அறிய முடியும் அப்படிங்கிறார். அந்த சம்பித்தை குறிப்பிட்டு உணரும் தசைகள் பற்பல இருக்கின்றன. அப்ப அந்த உணர்வை அடைவதற்கான பல வழிகள் இருக்கின்றன. அது ஏற்கனவே சொல்லி ஆகிவிட்டது அப்படின்னு இங்க சொல்றார். மாயையினால் மோகத்தை அடைந்திருக்கும் ஜனங்கள் தங்கள் சொரூபத்தில் பரிச்சயமின்மையால் அந்த சம்பித்தை அறியாமல் இருக்கின்றனர். மாயையினால் மோகத்தை அடைந்திருக்கக்கூடிய ஜனங்கள் யாரு? நம்ம தான், வேற யாரையும் சொல்லல. இந்த உலக மாயை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலக மாயை, உறவு மாயை, உடைமை மாயை, எல்லா தேக மாயை, எல்லாமே மாயை தான். அதனால நமக்கு ஒரு மோகம் ஏற்படுகிறது, மயக்கம் ஏற்படுகிறது. அதனால நமக்குள்ள ஒரு ராகத்வேஷங்கள், ராகம் ஏற்படுகிறது, ஒரு ஆசை ஏற்படுகிறது. நல்ல ஒரு பல கோடிகள் நமக்குள்ள சம்பாதிக்கணும், நிறைய வீடு வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு நிறைய மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம் இருக்கும், நிறைய குழந்தைகளை வைத்துக் கொள்ளலாம் இருக்கும், நிறைய கார் அல்லது நிறைய பணம், பேங்க் பேலன்ஸ், நிறைய பிசினஸ். இந்த மாதிரி இந்த உலகத்துல எதெல்லாம் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்குள்ள ஒரு ஆசைகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு ஆசை வந்துச்சுன்னா அது முடிஞ்ச அடுத்த ஆசை. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஆசையை தூண்டக்கூடிய தன்மையை கொண்டது. ஒரு ஆசை நிறைவேறியது என்றால் அதோடு அது முடிந்து விடுவது கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பசியானது தீர்ந்து விடுகிறது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுது? அந்த சிஸ்டம் மீண்டும் என்ன பண்ணுது? அப்பா உனக்கு பசிக்குது, உனக்கு வயிறு காலி ஆயிடுச்சு, அப்ப என்ன பண்ணணும்? நீ திருப்பி சாப்பிடணும். கரெக்டா? நம்ம படுக்கிறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? போதும் ரெஸ்ட், கொஞ்சம் இங்கிட்ட அங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு கண்ணை திறந்து எல்லா வேலைகளும் செய்யறோம். தூங்காம நீங்க கண்ணு ஒரு நாள் ஃபுல்லா முழிச்சிருந்தீங்கன்னா அடுத்து என்னது? கண்ணுக்கு ரெஸ்ட் வேணும், திருப்பி தூங்குறோம். கொஞ்ச நேரம் தான் தூங்க முடியுது, ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கலாம் மேக்சிமம். திருப்பி கண்ணு திறந்து என்ன ஆகணும்? அது செயல்பட்டு ஆகணும். அதுதான் அதனோட இயக்கம். அது போல இந்த மனசானது ஒரு ஆசைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் அதையே இயங்கிட்டு இருக்கும். கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் அது அமைதியா இருக்கு. எப்படி? சாப்பிட்டது செரிமானம் ஆகிற வர டைம் தான். அது கிடைச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு ஆஹா எனக்கு நினைச்சது கிடைச்சிருச்சு, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடுன்னு இருக்கும். எப்படி இந்த வயிற்றுல போட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிற மாதிரி மனசு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆசை செரிமானம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணும்? அது எம்டியாக ஆரம்பிக்குது. உடனே அடுத்த ஆசைக்கு ஓட ஆரம்பிக்குது. அப்ப அந்த மனசு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தெரியும், திருப்பி எம்டி ஆகும், வெறுமையாகும். திருப்பி சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தெரியும், திருப்பி வெறுமையாகும். இப்படிதான் அதனுடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இயங்க வைப்பதுதான் இந்த உலகத்தினுடைய மாயை. இந்த பரமாத்மாவாகிய இறைவன் நம்மை இப்படிப்பட்ட ஒரு மாயையிலே போட்டு நம்மை வறுத்தெடுத்து கொண்டு இருக்கின்றார். நமக்கு அது தெரியறது இல்ல. வாழ்க்கையே அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஏன் ஓடிட்டு இருக்குன்னே தெரியறது இல்ல. யாரா ஒரு மனிதன் வாழ்க்கையில நிம்மதியா திருப்தி அடைந்த மனிதனை நீங்க பார்க்க முடியுமா? உங்களுடைய உறவுகள், சொந்தங்களை பாருங்களேன். யாராவது ஒருத்தராச்சு வாழ்க்கையை முழுவதுமாக திருப்தியா வாழ முடியாது. ஏன்னா சிஸ்டமே அப்படி கிடையாது. நான் ஒரு தடவை சாப்பிட்டேங்க, இனிமேல் என் வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டேங்க, ஏன்னா எனக்கு இப்பயே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, பயங்கர திருப்தி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க எவ்வளவு விஷயங்கள் ஒரு உயர்ந்த அமுதத்தையே கொடுத்தாலும் எனக்கு வயிறு முடியாதுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பசி எடுக்கிறாங்க. அது போல நமக்கு இந்த உலக வாழ்க்கையில எனக்கு நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல பணம், நல்ல வீடு எல்லாம் வந்துருச்சுங்க, இதுக்கு மேல நான் ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுங்க, எனக்கு தேவையான அளவு கிடைச்சிருச்சுங்க நீங்க சொன்னீங்கனாலும் அப்படி இருக்க விடாது. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணும்? இதாவது இது பண்ணலாம், அதை பண்ணலாம், இங்க இன்வெஸ்ட் பண்ணு, அங்க இது பண்ணு, இங்க டூர் போ, அங்க பண்ணு, இதை பண்ணு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நம்மளை அப்படியே என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த மனமானது இங்க அழகா சொல்றாரு. மாயையினால் மோகத்தை அடைந்திருக்கும் ஜனங்கள் தங்கள் சொரூபத்தை பரிச்சயமின்மையால் சம்மித்தை அறியாமல் இருக்கின்றனர்.
இப்படி நம்ம நம்மளுடைய சொரூபத்தை மறந்து வேறொரு மாயையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த மாயையில மாட்டிக்கொண்டு இருக்கிறதுனால நம்ம யாரும் நமக்கு தெரியாம போயிடுது. ஜென்ரலாவே நம்ம யாரும் தெரியாது. நம்ம ஒரு ரொம்ப சிறிய ஆளா இருந்தாலும் நம்மள பெரிய ஆளா நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு மாயை. அட்லீஸ்ட் நம்மளுடைய நேச்சர் தெரியாததுனால, ஏற்கனவே நம்மள பத்தி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால, ஆத்ம அனுபவம் இல்லாததுனால, நேச்சுரலா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல தான் போய் மாட்டிக்கிறோம். இந்த உலக மாயை நம்மள போட்டு மாட்டி, அதுல ஆசையில கொண்டு வந்து நம்மள மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வச்சுக்கிட்டே இருக்கு. துக்கத்த குடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப மாயையினால் மோகத்தை அடைந்திருக்கும் ஜனங்கள் தங்களுக்கு சொரூபத்தில் பரிச்சயமின்மையால் தன்னுடைய நான் யார் என்ற அந்த அனுபவம் அது முழுமை இல்லாததினாலும், அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததினாலும், அது என்னவென்று தெரியாததினாலுமே அதை அறியாமல் இருக்கிறார்கள். பரிச்சயம் என்பதுன்னா என்னது? தெரியல. இதுதான் அதுன்னு தெரியல. நீதான் அதுவாக இருக்கிறாய் என்று தெரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை, எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை, சொன்னாலும் எனக்கு புரியவில்லை. அப்படிங்கும்போது எனக்கு அது தெரியவில்லை. அதனாலேயே நான் மாயையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன். நல்லது.